When and why do doctors ask for a quad test or a quadruple test? The quadruple test அப்படின்றது மதரோட பிளட்ல ஒரு 4 புரோட்டீனோட லெவல்ஸ் பார்க்கறது. யூஸ்வலா நம்ம என்டி ஸ்கேனும் டபுள் மார்க்கும் தான் பண்ணுவோம் குரோமோசோம் ஸ்கிரீனிங்காக. இட் இஸ் அ வெரி குட் டெஸ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணும்போதே நம்மளோட குழந்தை அந்த 84 மில்லிமீட்டர்ஸ் கட் ஆஃப்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நம்மளால டபுள் மார்க்கரோ என்டி ஸ்கேனோ பண்ண முடியாது. அந்த டைம்ல நமக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல the cheapest option is quadruple test. So quadruple test வச்சு அதே மாதிரி குரோமோசோம் ப்ராப்ளம், அதாவது இந்த 21வது குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ரா காப்பி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இட் இஸ் அபவுட் 85% சென்சிட்டிவ். நம்மளால இன்னும் டீப்பா பார்க்கணும் அப்படின்னா நம்மளால NIPT அப்படின்ற டெஸ்ட் பண்ண முடியும். இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் பட் டெஃபினெட்லி தட் இஸ் 99% பிளஸ். எந்த ஆப்ஷனுமே இல்லாத பட்சத்துல நம்மளால குவாட்ருபிள் டெஸ்ட் வச்சு நம்மளால ஓரளவுக்கு குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். இந்த டெஸ்ட் 16 வீக்ஸ்ல இருந்து 22 வீக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். சில லேப்ஸ் 14 வீக்ஸ்ல இருந்து கூட பண்ணலாம். ஸோ நம்ம அந்த கஸ்ப்ல இருக்கும், அந்த 14 வீக்ஸ் ஜஸ்ட் கிராஸ் ஆச்சுன்னா கூட சில லேப்ஸ் will accept sample from 14 வீக்ஸ். இது ஒரு பிளட் டெஸ்ட் தான். 2-3 நாள்ல நமக்கு ரிப்போர்ட் வந்துடும். இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குழந்தையோட முதுகெலும்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த டெஸ்டால கண்டுபிடிக்க முடியும். அஃப்கோர்ஸ் ஒரு டவுட் ரேஸ் பண்ண முடியும். இதெல்லாமே பிளட் டெஸ்ட், சிம்பிளான டெஸ்ட். இதுல அப்நார்மாலிட்டி வந்துச்சு அப்படின்னா உடனே பயந்துர தேவை கிடையாது. நமக்கு இன்னும் நிறையவே பெட்டரான டெஸ்ட் இருக்கு. ஸோ as a screening test, it is a reasonable test. So this is about quadruple test. Thank you.